எத்தனாம் ஆண்டு 2000 அந்த ஆண்டு எனக்கு நினைவில்லை. ஒங்காரி மத்தாய் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். அமைதிக்கான நோபல் பரிசு ஒங்காரி மத்தாய் என்கின்ற ஒரு ஆப்பிரிக்க கவிஞருக்கும் இயற்கை போராளிக்கும் கிடைத்தது. அந்த நோபல் பரிசை வாங்கி கொண்டு அவர்கள் ஏற்புரை ஆற்றுகின்றார்கள். ஏற்புரை ஆற்றுகிற போது சொன்ன அந்த சொன்ன வார்த்தைகளும் வரிகளும் என் உள்ளத்தில் இன்றும் இன்னைக்கு கூட நீங்கள் கூகுள் சர்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச்சும் இருக்கும். ஒங்காரி மத்தாய் நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச்னு போட்டு பாருங்கள். அவங்க அந்த உரையை நிறைவு செய்கிற போது, என்னால் மட்டுமே இந்த சூழல்களும் எல்லாம் மாறிவிடுமா என்று எல்லோரும் கேட்கிறார்கள், நான் மட்டும் முயற்சி செய்து நடந்து விடுமா என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எனது பதில் என்று சொல்வதாக சொல்லிக்கொண்டுதான் அதை சொன்னார்கள். காடு தீப்பற்றி எரிகிறது. காட்டில் உள்ள பறவைகள் விலங்குகள் யாவும் ஒரு நதிக்கரை ஓரமாக ஓடி வந்து கொண்டு அதிர்ச்சியுடனும் மங்கலாய்ப்புடனும் பெரும் கவலையுடனும் காலாகாலம் எங்களை காத்து வந்த காடு தீப்பற்றி எரிகிறதே என்று நின்றபோது ஒரு தேன் சிட்டுக்குருவி, ஹம்மிங் பேர்டு என்று சொல்வார்கள், ஹம்மிங் பேர்டு, தேன் சிட்டுக்குருவி இத்தனோண்டு இருக்கும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா? பார்த்தீங்கன்னா பறவைகளிலேயே சிறிய பறவை தேன் சிட்டு, ஹம்மிங் பேர்டு. அந்த ஹம்மிங் பேர்டு மட்டும் நதியிலிருந்து தன் குட்டை அலகால் அந்த பறவையே இத்தினோண்டு தான் இருக்கும். அந்த பறவையினுடைய அலகு இவ்வளோண்டு இருக்கும். அந்த அலகில் சொட்டு நீரை எடுத்துக்கொண்டு மேலே பறந்து போய் அந்த காட்டு தீயை அணைக்க முயற்சி செய்கிறது. வருகிறது, போகிறது, சொட்டு நீரை விட்டு மீண்டும் நதிக்கு வருகிறது. கொஞ்ச நேரம் மற்ற விலங்குகள் எல்லாம், யானை, சிங்கம், புலி, குதிரை, ஒட்டகம் எல்லாம் இதை பார்த்துட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நக்கல் அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு பெரிய யானை பார்த்து இந்த தேன் சிட்டுக்குருவிட்ட சொல்லிச்சு தான் இந்த கதை. எப்பா, எம்மா பெரிய காடு, எம்மா பெரிய தீ, யானை கூட்டம், புலி கூட்டம், குதிரை கூட்டம், நாங்கள் எல்லாருமே எதுவும் பண்ண முடியாதுன்னு சும்மா உட்கார்ந்துருக்கிறோம். எங்களாலேயே முடியாத ஒன்று, நீ இத்தினூண்டு குட்டை அலகில் நீர் எடுத்து கொண்டு சென்று இந்த பெரும் தீயை அணைத்து விடுவாயா என்று நக்கலாகவும் இழிவாகவும் ஒரு அவமானத்தோடும் கேட்டபோது அந்த தேன் சிட்டு குருவி சொல்லிச்சான், இந்த பெருந்தீயை என்னால் அணைக்க முடியும் என்று நம்புகிற அளவுக்கு நான் மூடன் அல்ல. நான் எடுத்து செல்கின்ற இந்த நீரால் இந்த பெருந்தீயை அணைத்து விடவும் முடியாது, எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இத்துணை காலமும் நமக்கு முன் சென்றவர்களையும் நம்மையும் காத்த பெரும் தாயான இந்த காடு தீப்பற்றி எரிகிற போது ஒரு தேன் சிட்டு குருவியாக நான் என்ன கடமையை செய்ய வேண்டுமோ அந்த கடமையை நான் செய்கிறேன், அவ்வளவுதான். அந்த கடமையை மட்டும் செய்கிறேன், வேறு தீ அணைந்து விடும் என்பதால் அல்ல, எனது கடமையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒங்காரி மத்தாய் ஐ அம் ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. நானும் ஒரு தேன் சிட்டு குருவி, என்னால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்துவிடும் என்று அல்ல, மாறாக என்னளவில் நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன்.